Welcome to Liwin's Funsta channel. இன்னைக்கு June 14 and 15 ஒரு current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes of banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription ku make use of the link in the description and in the pinned comment. So the first news is World Blood Donor Day. ஸோ இந்த டேயோட 2025 இந்த வருஷத்தோட தீம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is give blood, give hope அப்படின்றது தான். June 14 will be the World Blood Donor Day. Worldwide 190 countries வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. இந்த வருஷம் வந்து 21st anniversary செலிப்ரேட் பண்ணுறோம் World Blood Donor Day அப்படின்னு சொல்லிட்டு WHOவோட லீடர்ஷிப் கீழே we are observing this day. ஸோ இந்த டே அன்னைக்கு பிளட் டோனர்ஸ், அன்பெய்டு பிளட் டோனர்ஸ்க்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷன்லாம் கிரிட்டிக்கல் இல்லையா, ஸோ அதெல்லாத்தையும் அவேர்னஸ் ரைஸ் பண்ணுறோம். பிளட் நீட்ஸ் எவ்வளோ இருக்குது, ரெகுலர் டொனேஷன் எவ்வளோ முக்கியம், அது கம்யூனிட்டி ஹெல்த் சிஸ்டமை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுது, யூனிவர்சல் ஹெல்த் ஈக்விட்டி எப்படி பில்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் வந்து இட்டாலி தான் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க 2025ஓட ஈவெண்ட்ஸ். ரோமில் நேஷ்னல் பிளட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க வச்சுட்டு அதில் சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. கிவ் பிளட் கிவ் ஹோப் அப்படின்றது தான் இந்த வருஷத்தோட தீம். ஸோ இதை கொடுத்தது தான் கிவ் ஹோப். இதுக்கப்புறம் கோலன் வச்சுட்டு டுகெதர் சேவ் லைஃப்ஸ், டுகெதர் வி சேவ் லைஃப் அப்படின்றதும் அதுவும் கண்டினியூஸாக வரும். ஸோ கிவ் பிளட் கிவ் ஹோப் டுகெதர் வி சேவ் லைஃப்ஸ் அப்படின்றது தான் இந்த வருஷத்தோட தீம். ஸோ பப்ளிக் அவேர்னஸ் ரைஸ் பண்ணுவாங்க. பிளாஸ்மா டொனேஷன் எவ்வளோ முக்கியம், பிளட் டொனேஷன் எவ்வளோ முக்கியம், லைஃப் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக அது சேவ் பண்ணுது, சாலிடாரிட்டி, கம்பேஷன், கம்யூனிட்டிலாம் வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. தென் கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் நேஷ்னல் பிளட் ப்ரோக்ராம்ஸில் அப்படின்ற இம்பார்ட்டன்ஸையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த டே வந்து 2004 WHO கமாமரேட் பண்ணப்பட்டது. ஏன் June 14 அப்படின்னா கார்ல் லான்ஸ்டினர் அப்படின்றவர் வந்து ஆஸ்திரேலியன் அமெரிக்கன் ஹூ இஸ் த பயாலஜிஸ்ட் அண்ட் ஃபிசிஷியன்ஸ். இவர் தான் வந்து ஏபிஓ பிளட் குரூப் சிஸ்டமை 1901 கண்டுபிடிச்சவர். ஸோ அதனால தான் June 14 வந்து அவரோட பர்த்டே, அதுவுமா வேர்ல்டு பிளட் டோனர் டேவை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ 1868 1943 வரையும் இவர் இருந்தார். ஸோ ஃபர்ஸ்ட் பிளட் டோனர் டே வந்து 2004 தான் வந்து அப்சர்வ் பண்ணோம். June 14, 2004 WHO அவங்களோட சேர்ந்து IFRCன்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் ரெட் கிராஸ் அண்ட் ரெட் கிரசன்ட் சொசைட்டிஸ் இவங்க எல்லாரும் வந்து அப்சர்வ் பண்ணாங்க. அலாங் வித் தம் இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் பிளட் டோனர் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஆஃப் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் இவங்க எல்லாரும் அப்சர்வ் பண்ணாங்க. 2005 வந்து 58th செஷன் ஆஃப் வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளி அப்போது பிளட் சேஃப்டி ப்ரொபோசல் டு எஸ்டாப்ளிஷ் வேர்ல்ட் பிளட் டோனர் டே அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டிலில் ஒரு டெசிக்னேஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு வேர்ல்ட் லெவலில் இனிமேல் June 14 தான் வேர்ல்ட் பிளட் டோனர் டேன்னு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 1986 கார்ல் லான்ஸ்டினர் அவர் வந்து ஒரு வியன்னா ஆஸ்திரேலியாவில் பிறக்கிறாரு. ப்ரெசன்ட் டேயில் உள்ள ஆஸ்திரியா, அப்போது ஆஸ்திரியன் எம்பையர். ஸோ ஹீ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். ஸோ அதனால தான் அவரோட பர்த்டே அப்போது நம்ம வேர்ல்ட் பிளட் டோனர் டே அனௌன்ஸ் பண்ணுறோம். இவருக்கு வந்து நோபல் ப்ரைஸ் இன் ஃபிசியாலஜி ஆர் மெடிசன் அதை வந்து 1930 கொடுத்தாங்க. தென் ஃபார் ஹிஸ் கிரவுண்ட் பிரேக்கிங் ஹியூமன் பிளட் குரூப்ஸ், இதுதான் சேஃப் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பாசிபிள் ஆக்குனதுக்கு இந்த ஹியூமன் பிளட் குரூப்ஸ் இவர் டிவைட் பண்ணது தான் மெயின் ரீசன். ஸோ அதனால தான் இவரோட பர்த்டே அதுமாக வச்சுருக்காங்க. அண்ட் 26 June 1943 நியூயார்க் யூஎஸ்ஏல ஹீ பாஸ்ட் அவே. அதுக்கப்புறம் குளோபல் டேட்டா பேஸ் ஆன் பிளட் சேஃப்டி ரிலேட்டடாக ஒரு டேட்டாவுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க WHO. தட் 1998 இந்த குளோபல் டேட்டா பேஸ் ஆன் பிளட் சேஃப்டி வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணுறாங்க மெம்பர் ஸ்டேட்ஸில் பிளட் அண்ட் பிளட் ப்ராடக்ட் சேஃப்டி ரிலேட்டடாக நல்லபடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தீஸ் டேட்டா எல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு கொஷினருமே வந்து ரெடி பண்ணி நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டிஸ் கிட்ட கொடுத்துட்டு 98, 99 ஃபாலோவிங் பீரியாடிக் இயர்ஸ் லைக் 2001 2, 2004, 5, 16, 21 இப்போல்லாம் வந்து கொஷினர் கொடுத்துட்டு எந்த மாதிரியான நிலைமையில இப்போ இருக்குது அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. தென் மேட்டர்னல் ஹெல்த்தில் தான் வந்து கிரிட்டிக்கல் குளோபல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சொல்கிறாங்க. தட் மேட்டர்னல் ஹெல்த்தில் blood transfusion is very important. Nearly 800 women die daily from pregnancy,
ரிலேட்டட் ப்ளீடிங். ஸோ அவங்களுக்கு தான் அந்த ப்ரெக்னென்சி டைமில் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ சப் சஹாரா ஆஃப்ரிக்கன் ரெக்கார்ட்ஸில் ஹையஸ்ட் மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி இருக்குது. 510 டெத்ஸ் பெர் 1 lakh லைவ் பர்த். ஸோ 1,00,000 குழந்தைங்க பிறக்குறாங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா அதில் 510 டெத்ஸ் வந்து நடக்குது. ஸோ அந்தளவுக்கு அந்த 510 டெத்ஸில் மேஜர்லி 800 women வந்து தே டை பிகாஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி ரிலேட்டட் ப்ளீடிங்னால. ஸோ அந்தளவுக்கு இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி டொனேஷன் டிஸ்பாரிட்டிஸுமே இருக்குது. 40% ஆஃப் த குளோபல் டொனேஷன் வந்து ஹை இன்கம் கண்ட்ரியில் தான் நடக்குது. வேர் த அவேர்னஸ் இஸ் மோர் அப்படின்னு நல்லாவே தெரியுது. இந்த 40% ஆஃப் த குளோபல் டொனேஷன் வந்து வேர்ல்டு பாப்புலேஷனில் ஒன்லி 16% தான். ஸோ தேட் இஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட் கேஸ். எல்லாருமே வந்து டொனேட் பண்ணணும். ஆர் யாருக்கு ஹியூமோக்ளோபின் நல்லபடியாக இருக்கோ அவங்க டொனேட் பண்ணணும். தென் 54 countries ரிலே ஆன் பெய்ட் ஆர் ஃபேமிலி டோனர்ஸ். மோர் தென் 50% ஆஃப் த பிளட் சப்ளை வந்து இந்த மாதிரி பெய்ட் அண்ட் ஃபேமிலி டோனர்ஸ் மூலயமா தான் கிடைக்கிது. 40 countries in ஆஃப்ரிக்காலாம் வந்து 10 blood donations per 1,000 people annually வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இந்தியா மாதிரியான சவுத் ஈஸ்டர்ன் ஏஷியன் ரீஜியனில் இருக்க கண்ட்ரீஸ்லலாம் வந்து 22.3 million ஹோல் பிளட் டொனேஷன்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் இதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏபிஓ குரூப்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து சேஃப்டி பிளட் சேஃப்டி எல்லாத்தையும் நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸ் கொண்டு வரணும் அப்படின்றத வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா டிரான்ஸ்ஃபியூஷன்னால் நடக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து தேட் ஆல்சோ காசஸ் சம் டிசீஸ் ஆர் ஈவன் டெத்ஸ். ஸோ 2025 ஈவெண்ட்டில் நேஷ்னல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இதை தான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மும்பை மகாராஷ்டிரா பேஸ்டு கமலா அகிபாய் காந்திமார் கோவமி ட்ரஸ்ட் விச் இஸ் கமலா ட்ரஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ட்ரஸ்ட்டோடு சேர்த்து பிளட் டொனேஷன் ட்ரைவ் வந்து ஆல் ஓவர் மும்பை நடத்துகிறாங்க. இதில் 50 NFDC எம்ப்ளாயீஸ் வந்து செவரல் பார்ட்டிசிபென்ட்ஸோடு சேர்ந்து பிளட் டொனேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் இந்தியா முழுக்கவே அங்கங்கே பிளட் டொனேஷன் ட்ரைவும் நடக்குது. ஸோ திஸ் இஸ் த சீன் ஹியர். நெக்ஸ்ட் வந்து வேர்ல்ட் எல்டர் அப்யூஸ் அவேர்னஸ் டே. அது எப்போ அப்சர்வ் பண்ணுறோன்னு கேட்குறாங்க. விச் இஸ் ஆன் June 15th அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ வேர்ல்ட் எல்டர் அவேர்னஸ் டே இஸ் அப்சர்வ்ட் டு ரைஸ் அவேர்னஸ் அபவுட் எல்டர் அப்யூஸ். ஸோ அவங்களுக்கும் சில ரைட்ஸ் இருக்குது. அவங்களுக்கும் ஓல்டர் அடல்ட்ஸ்க்கு டிக்னிட்டியோடு வாழ்கிறதுக்கான ரைட்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் அவங்கள அப்படி வாழ்கிறதுக்கு ப்ரிவென்டிவ் அண்ட் ப்ரொடெக்டிவ் ஆக்ஷன்ஸ்லாம் வந்து சொசைட்டியில் நடக்கணும். அவங்கள மிஸ்ட்ரீட் பண்ணக்கூடாது. ஓல்டர் பீப்புளுக்கு அப்யூஸோ நெக்லெக்டோ பண்ணக்கூடாது. இது எல்லாத்தையும் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு டே. ஸோ இந்த வருஷம் வந்து அட்ரஸிங் த இங்கே எங்கேயுமே இல்லைன்னு நினைக்கிறேன். addressing the abuse of older adults in long-term care facilities through data and action அப்படின்றது தான் இந்த வருஷத்தோட தீம். என்னது? addressing abuse of older adults in long-term care facilities through data and action is the theme. ஸோ இதில் பேக்ரவுண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் இதில் வந்து இன்டர்நேஷ்னல் நெட்வொர்க் ஆஃப் INPEAன்னு வரும். இது இன்டர்நேஷ்னல் நெட்வொர்க் ஃபார் த ப்ரிவென்ஷன் ஆஃப் எல்டர் அப்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க் இருக்குது நியூயார்க் USA. அவங்களோட கொலாபரேட் பண்ணி WHO இந்த 2006 இந்த டேவை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2011 வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளி, யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியில் இதை ஒரு டேவாக அடாப்ட் பண்ணிவிட்டு 2012 இந்த டேவை வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்சர்வ் பண்ணுறோம். 15th June ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் UN ரெகக்னைஸ்டு வேர்ல்ட் எல்டர்லி அப்யூஸ் அவேர்னஸ் டே வந்து 2012 அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ எல்டர் அப்யூஸை இன்டென்ஷனலாகவோ எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க WHO அப்படின்னா, இன்டென்ஷனலாகவோ இல்லை ரிப்பீட்டட் ஆக்டாவோ இல்லை ஒமிஷன் அப்ராப்ரியேட் கேர் கொடுக்காம ஒமிட் பண்ணுறாங்க இல்லையா, அது பண்ணாவோ இல்லை ட்ரஸ்டட் ரிலேஷன்ஷிப்பே அவங்களுக்கு வந்து ஏதாவது ஹார்ம்ஃபுல்லோ இல்லை ஓல்டர் அடல்ட்ஸ்க்கு டிஸ்ட்ரெஸ் வர மாதிரியோ ஏதாவது பண்ணால் அது எல்லாமே வந்து அப்யூஸுக்கு கீழே, எல்டர் பீப்புள் அப்யூஸ் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய வர்ச்சுவல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இந்த டே அன்னைக்கு நடந்திருக்கு. அட்ரஸிங் அப்யூஸ் ஆஃப் வேர்ல்டர் பர்சன்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் ஜெனீவா சுவிட்சர்லாண்டில் 59th செஷன் ஆஃப் UN ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அப்போது இந்த டே அன்னைக்குமே வந்து சில அவேர்னஸ் கேம்பெயின்ஸ்லாம் நடத்தியிருக்காங்க. இந்தியாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அவங்க வந்து இந்த டேவை அப்சர்வ் பண்ணுறாங்க. ஏஜிங் வித் டிக்னிட்டி அப்படின்ற ஹேஷ்டேக்கோட நிறைய ஈவன் சோஷியல் மீடியா கேம்பெயின்ஸ், எப்படி எல்டர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்குது, என்னென்ன வெல்பீயிங் இருக்குது, எப்படி டிக்னிட்டியோடு அவங்க இந்தியாவில் வாழலாம், இவங்களுக்கு ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது எல்டர் பீப்புளுக்கு 14567
4567 பட் 1 முன்னாடி ஞாபகம் வச்சுக்கிறவங்க. ஸோ திஸ் இஸ் அ டோல் ஃப்ரீ நம்பர், எல்டர் லைன் அப்படின்னு, எல்டர் ஹெல்ப் லைன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது கிரீவன்ஸ் இருக்குது ஃபார் அடல்ட்ஸ் அப்படின்னா இந்த நம்பருக்கு டோல் ஃப்ரீ நம்பர் தான் கால் பண்ணலாம். தே வில் கெட் அப்ரோப்ரியேட் ஹெல்ப். ஸோ எல்டர் அப்யூஸில் ஃபிசிக்கல், எமோஷனல், செக்ஷுவல், சைக்காலஜிக்கல், ஃபினான்ஷியல் அப்யூஸ், நெக்லெக்ட், அபெண்டன்மெண்ட், டினையல் ஆஃப் டிக்னிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட் எல்லாமே வந்து அடங்கும். 2030 ஏஜ்டு பீப்புள் 60 அண்ட் அபவ் இருக்கிறவங்களோட எக்ஸ்பெக்டன்சி வேர்ல்டு பாப்புலேஷனில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வில் பி 38%, விச் இஸ் அப்ராக்சிமேட்லி 1.4 பில்லியனாக இருப்பாங்களாம். ஸோ இப்போலேருந்தே அந்த பீப்புள், அந்த 38% ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன் பீப்புளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணுறது தான் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட்ஸோட வேலை. ஸோ அது தே ஹாவ் டு டேக் கேர். அண்ட் 2050 இந்த நம்பர் வந்து 1 in 6 பீப்புளாக மாறிடும். இதனுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களோட கம்யூனிட்டி செட்டிங்ஸ் எல்லாமே வந்து இந்த அப்யூஸ் ரிலேட்டடான அவேர்னஸ் இருக்கணும். அண்ட் 82% ஆஃப் த COVID-19 ரிலேட்டட் டெத்ஸுமே வந்து பிகாஸ் நம்பர் அதிகமானதுக்கு மெயின் ரீசன் எல்டர்லி பீப்புள் தான். பிகாஸ் தே குடண்ட் ஹாவ் அதை எதிர்த்து போராட முடியல அப்படின்ற போது அந்த நம்பர்ஸுமே இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ தே ஆர் வல்னரபிள் அண்ட் ஈஸிலி சசப்டபிள் டு தீஸ் கைண்ட் ஆஃப் டிசீசஸ். ஸோ அவங்கள பாதுகாக்க வேண்டியதும் ஒரு ஸ்டேட்டோட கடமை. ஸோ தேட் இஸ் ஆல் these things. அந்த இம்பார்ட்டன்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. தென் என்னைக்கு ஃபாதர்ஸ் டே 2025 அப்சர்வ் பண்ணோம் மோஸ்ட் கண்ட்ரீஸில், இந்தியா, US மாதிரியான கண்ட்ரீஸ்லன்னு கேட்டிருக்காங்க, which is on June 15th. ஸோ June 15 which is also known as third Sunday. ஃபிக்ஸ்டு June 15 கிடையாது, தேர்ட் சண்டே ஆஃப் ஜூன் தான் ஃபாதர்ஸ் டே. ஸோ இந்த வருஷம் 15th June வந்து தேர்ட் சண்டே வந்ததுனால that day is ஃபாதர்ஸ் டே. ஃபாதர்ஸ் டே வந்து ஆனுவலாக ஃபாதர்ஸை அவங்களோட பேட்டர்னல் பாண்ட் எல்லாம் ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காக ஒரு டே. ஸோ ஃபாதர்ஸ் டே வந்து நிறைய இடத்துல அப்சர்வ் பண்ணுவாங்க, which is not much important. Then ICC World Test Championship final வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஆஸ்திரேலியாவை லார்ட்ஸில் டிஃபீட் பண்ணி யார் வின் பண்ணா அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ திஸ் இஸ் த ஹிஸ்டாரிக் வின். இந்த வருஷம் நிறைய இந்த மாதிரியான வின்ஸ் வந்து பார்த்துட்ருப்பீங்க. லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்ட், லண்டன், யூகேல சவுத் ஆஃப்ரிக்கா ICC வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலை வந்து வின் பண்ணியிருக்காங்க. யார் கேப்டனாக இருந்தா அப்படின்னா தெம்பா பவுமா. ஸோ இவங்க வந்து ஆஸ்திரேலியாவை டிஃபீட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ICC வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் டைட்டிலை வின் பண்ணியிருக்காங்க. இது வந்து கடந்த 27 வருஷத்தில், ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க, ஆஃப்டர் 27 years ஆஃப் டிராஃப்ட் அண்ட் ரீஅஃபர்ம் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இந்த அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 1998 ICC நாக் அவுட் ட்ராஃபி வந்து இது பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சீனியர் மென்ஸ் ICC டைட்டில் வின் பண்ணது 27 இயர்ஸ்க்கு அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ தேர்ட் எடிஷன் ஆஃப் ICC WTC வந்து ஜூன் 2023 ஜூன் 2025 வரையும் நடந்துச்சு. திஸ் இஸ் த தேர்ட் எடிஷன். இந்த டோர்னமெண்ட்டில் வந்து 69 மேட்சஸ் வந்து ஃபீச்சர் பண்ணாங்க. டாப் 9 ரேங்க்ட் ICC மென்ஸ் டீம்ஸ் எல்லாருமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 2-year லீக் ஃபைனல் ஃபார்மேட்டில் வந்து முடிஞ்சுது. டாப் 9 டெஸ்ட் டீம்ஸ் எல்லாமே வந்து பைலேட்ரல் சீரீஸாக 2 yearsஆக விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ 2 குவாலிஃபைடு ஃபார் ஃபைனல்ஸ், ஆப்வியஸ்லி சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா. இதில் டோட்டல் ப்ரைஸ் வந்து $5.76 million வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அப்ராக்சிமேட்லி 49.24 crores. ஸோ ஆஃப்ரிக்காவுக்கு, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து 3.6 million வந்து கொடுத்துருக்காங்க $. தென் ஆஸ்திரேலியா ரன்னர் அப்புக்கு வந்து $2.16 million வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் பிளேஸில் இருக்கிறது இந்தியா தான். இந்தியாவுக்கு $1.44 million வந்து கிடச்சிருக்கு. ஸோ 2025-2027 WTC வந்து June 17 பிகின் ஆகுது. ஸோ இதில் ஸ்ரீலங்கா விசஸ் பங்களாதேஷ் கேல் ஸ்ரீலங்காவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த வருஷம் 71 டெஸ்ட் மேட்சஸ் வந்து ஃபீச்சர் ஆகுது. டாப் 9 நேஷன்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்தியா இதில் 18 டெஸ்ட் பிளேஸ் வந்து பண்ணுவாங்க இந்த சைக்கிள். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த ICC WTC வின்னர்ஸில் நியூசிலாந்து வந்து 2000, ஏன்னா இது தேர்ட் எடிஷன் சொல்லியாச்சு. அப்போ ஃபஸ்ட்டு 2 எடிஷனில் யார் வின் பண்ணா அப்படின்னா 2019-21 சைக்கிளில் நியூசிலாந்து வின் பண்ணாங்க. 21-23 சைக்கிளில் ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க. இப்போ தேர்ட் சைக்கிளில் சவுத் ஆஃப்ரிக்கா. நெக்ஸ்ட் நம்மளாக இருக்கலாம். ஸோ தேட்ஸ் த திங். தென் ஃபைனலில் பேட் குமின்ஸ் அவர் வந்து 212 ரன்ஸ் எடுத்து ஆல் அவுட் இன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவில் தெம்பா பவுமா தான் கேப்டன்சியா. ஸோ அவருமே நல்லா பவுல் பண்ணியிருந்தார். 138 சம்திங் இருந்து 74 ரன்ஸ் இன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஸோ அது எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. தென் யார் மேன் ஆஃப் த மேட்ச்னா எய்டன் மாக்ரம். இவர் தான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச். ஸோ இவர் எதுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னா மேட்ச் வின்னிங் செஞ்சுரி எடுத்ததுக்காக அண்ட் ஃபர்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கன் டு
score 100 in ICC WTC na அவர் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து படித்ததுனால he is the man of the match. Then fastest bowler to reach 300 test wickets அப்படின்னு சொல்லிட்டு பேட் கமிங்ஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியாவுக்கும் அவருக்கும் வந்து அந்த ரெக்கார்ட் படிச்சிருந்தாரு. ஸோ அவருக்கு வந்தது. தென் ஹீ ஆல்சோ ரெக்கார்டட் பெஸ்ட் பவுலிங் ஃபிகர்ஸ் பை த கேப்டன் இன் ஐசிசி ஃபைனல். ஸோ 6 விக்கெட்ஸோட 26 ரன்ஸோட முடித்ததுனால அந்த ஒரு இது இருந்துச்சு. தென் ஸ்டீவ் ஸ்மித் ஃப்ரம் ஆஸ்திரேலியா சச்சின் டெண்டுல்கர் க்ரியேட் பண்ண ஒரு ரெக்கார்டை வந்து பீட் பண்ணியிருக்காரு. தேட் 50+ ஸ்கோர்ஸ் மோஸ்ட் ஸ்கோர்ஸ் இன் ஐசிசி நாக் அவுட் மேட்சஸ்னு டெண்டுல்கர் வச்சுருந்த அந்த டைட்டில் இப்போது ஸ்டீவ் ஸ்மித் எடுத்துகிட்டு போயிருக்காரு. தென் லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்டில் தான் நடந்துச்சு. ஸோ 591 ரன்ஸோட ஸ்டீவ் ஸ்மித் முடிச்சிருந்தார். அண்ட் ஜேஷா இஸ் த ஐசிசியோட சேர்மன் விச் இஸ் ஹெட் குவார்ட்டர் இன் துபாய் UAE 1909 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. ஸோ தட்ஸ் இட் வித் திஸ் நியூஸ். ஸோ எந்த பேங்க் வந்து ஃபர்ஸ்ட் ஃபாரின் கார்பரேட் டு லிஸ்ட் தேர் க்ரீன் பாண்ட் இன் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஐஎக்ஸ்னா இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சுன்னு அர்த்தம். ஸோ கிஃப்ட் சிட்டியில் இருக்கிறதுல இப்படி லிஸ்ட் பண்ணது யாருன்னு கேட்டிருக்காங்க. DFCC பேங்க். ஸோ கொலம்போ ஸ்ரீலங்கா பேஸ்ட் DFCC பேங்க் listed their green bond in national stock exchange international exchangeல லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2.5 billion லங்கன் கரன்சி அதில் வந்து ஸ்ரீலங்கன் ருப்பியில் அவங்க வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து குஜராத் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் டெக் சிட்டி இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் விச் இஸ் கிஃப்ட் IFSC குஜராத்தில் இது பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டை வந்து IFSCயோட சேர்மன் கே ராஜாராம் அட்டென்ட் பண்ணார். தென் பாலசுப்ரமணியன் ஹூஸ் த MD and CEO ஆஃப் NSE IX அண்ட் DFCCயோட CEO திமல் வேலைரா இவரும் அட்டென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தென் பாண்டோட பர்பஸ் என்னென்னா சோலார் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் ஆர் ரூஃப் டாப் இன்ஸ்டலேஷன் ஸ்ரீலங்காவில் பண்ணுறதுக்கு இந்த இது வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து யுனைடெட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் எப்படி நம்ம வந்து NDC சைன் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி ஸ்ரீலங்காவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டோட கோல் என்னென்னா 70% ஆஃப் த ரெனியூவபிள் எலக்ட்ரிசிட்டி 2030 நாங்கள் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த க்ரீன் பாண்ட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ ஸ்ரீலங்காவோட க்ரீன் ஃபினான்ஸ் டாக்ஸானமி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் தான் வந்து இதை சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் மார்க்கெட் அசோசியேஷனோட க்ரீன் பாண்ட் பிரின்சிபல்ஸோட அலைனாக தான் வந்து இதை அனௌன்ஸும் பண்ணியிருப்பாங்க. கிராஸ் பார்டர் சஸ்டைனபிலிட்டி இதெல்லாம் வந்து கேபிட்டல் ஃப்ளோ பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ்குள்ளே இருக்கணும். அண்ட் பிம்ஸ்டெக்கோட ஒரு ஏன்னா அவங்களும் நமக்கு பிம்ஸ்டெக்கோட இருக்காங்க இல்லையா நம்ம கூட, அதனால. அண்ட் இதில் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் நம்பர் 7 அதில் வந்து அஃபோர்டபுள் க்ளீன் எனர்ஜி வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் கோல் நம்பர் 13 கிளைமேட் ஆக்ஷன். ஸோ இது ரெண்டுக்கும் அலைன் ஆகிற மாதிரி தான் இந்த க்ரீன் பாண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ரீன் பாண்ட்னா நான் ஏற்கனவே சொன்னது தான். இட்ஸ் அ ஃபிக்ஸ்ட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்பெசிஃபிக்கலி டு ரைஸ் ஃபண்ட்ஸ் ஃபார் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிள் ப்ராஜெக்ட்ஸ் லைக் சோலார் PV photovoltaic installation. ஸோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கார்பரேஷன்ஸ் கவர்மெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக க்ரீன் பாண்ட்ஸை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதை வந்து மோஸ்ட்லி க்ளீன் எனர்ஜி க்ளீன் டிரான்ஸ்போர்ட் கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷனுக்காக மட்டும்தான் அந்த ஃபண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரைஸ் பண்ணுற அந்த பாண்டை ரிலீஸ் பண்ணி வர ஃபண்ட்ஸை. ஸோ இதில் சர்டிஃபைட் பண்ண தேர்ட் பார்ட்டிஸ் வந்து இருப்பாங்க. ஸோ குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் லைக் க்ரீன் பாண்ட் பிரின்சிபல்ஸ்லாம் இருக்குது விச் வாஸ் செட் அப் பை ஜூரிச் ஸ்விட்சர்லாண்ட் பேஸ்ட் ஆன் ICMAன்னு ஒன்று இருக்குது விச் இஸ் இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் மார்க்கெட் அசோசியேஷன். ஸோ அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வாங்கி தான் அது பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னொன்று வந்து சொல்லியிருந்தாங்க TAMPL அப்படின்னு சொல்லிட்டு விச் இஸ் டாட்டா அசர்ட் மேனேஜிங் ப்ரைவேட் லிமிடெட் விச் இஸ் அ பார்ட் ஆஃப் டாட்டா குரூப். இவங்களுமே வந்து IFSCயில் ரீஜனல் ஃபண்டு மேனேஜ்மெண்ட் என்டிட்டி FMEன்னு சொல்லுவாங்க. ஸோ ரீஜனல் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் என்டிட்டி ரீட்டெயில் சைடில் கிஃப்ட் IFSCயில் அப்ரூவல் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தேட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த நியூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தென் விச் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து 109.97 மில்லியன் லோன் வந்து குஜராத்தோட ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் ADB தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ADB அப்ரோச் லோன்ஸ் டு சப்போர்ட் குஜராத்தோட ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ குஜராத்தில் என்ன ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா குஜராத்தோட டெக்னிக்கல் அண்ட் வொகேஷ்னல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் infrastructure which was led by Labour Skill Development and Employment Department
கௌஷல்யா த ஸ்கில் யூனிவர்சிட்டி அப்படின்னு அவங்களோட கொலாபரேட் பண்ணி லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து தே ஆர் ஃபண்டிங் 109.97 மில்லியன் வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க. ஸோ யூத் அவங்கள வந்து இண்டஸ்ட்ரி ரெலவெண்ட் அட்வான்ஸ்டு ஸ்கில்லோட இன்ஸ்டிடியூஷனல் கெப்பாசிட்டியோட பில்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. டெக்னிக்கல் அண்ட் வொகேஷ்னல் எஜுகேஷன் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏடிபி சப்போர்ட் பண்ண போகிறாங்க. கௌஷல்யா த ஸ்கில் யூனிவர்சிட்டி குஜராத்தில் இருக்க ஒரு ஸ்கில்லிங் யூனிவர்சிட்டி. ஸோ அவங்களுமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் நியூ குவாலிஃபைடு அசர்ட் த்ரெஷோல்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து கொஞ்சம் பழைய நியூஸ் தான், நம்ம கொஞ்சம் லேட்டாக கொண்டு வந்திருக்கோம். சம் 6th ஃபர்ஸ்ட் வீக்ஸ் ஆஃப் ஜூன்லேயே வந்துருச்சு. பட் ஃபஸ்ட்டு குவாலிஃபைடு அசர்ட்னா என்னன்னு தெரியணும், அதுக்கு ஏன் த்ரெஷோல்டு இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியணும், என்பிஎஃப்சி எம்எஃப்ஐஸ்னால் என்னன்னு தெரியணும். ஸோ வாட் இஸ் திஸ் என்பிஎஃப்சி எம்எஃப்ஐஸ் அப்படின்னா மைக்ரோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு தான், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் என்பிஎஃப்சிஸ். என்பிஎஃப்சிஸ்க்கும் பேங்க்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், பேங்க் இருக்கும்போது ஏன் என்பிஎஃப்சி இருக்கணும் அப்படின்னா NBFCs can't take இது டிமாண்ட் டெபாசிட்ஸ் in the sense பேங்க்ஸில் வந்து we can have demand deposits, அதாவது நம்ம அமௌண்ட்டை வந்து we can deposit there. ஸோ எப்போ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். லைக் இப்போ யூபிஐயில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நமக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்குது, அந்த காசை யூபிஐ யூஸ் பண்ணி நம்ம ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி என்பிஎஃப்சிஸில் பண்ண முடியாது. அதே மாதிரி செக்ஸுமே வந்து என்பிஎஃப்சிஸால் ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த என்பிஎஃப்சிஸில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த கேட்டகரிஸ் தான் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா மைக்ரோ லோன்ஸ் கொடுப்பாங்க. தட் மைக்ரோ லோன்ஸ்ன்னு என்ன சொல்லுவாங்கன்னா 3 லட்சத்துக்கும் கீழே லோன் கொடுத்தாங்க அப்படின்னா தட் ஆல் கம்ஸ் அண்டர் மைக்ரோ லோன்ஸ். ஸோ இதில் வந்து குவாலிஃபையிங் அசர்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் திஸ் குவாலிஃபையிங் அசர்ட் அப்படின்னா கொலாட்ரல் இருக்கக்கூடாது. கொலாட்ரல் இல்லாமல் ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம்மே வந்து 3 lakhக்கும் கம்மியாக தான் இருக்குது, அவங்களுக்கு ஒரு லோன் தேவை, ஆனால் அவங்களால கொலாட்ரல் கொடுக்க முடியாது அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற லோனை வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன்ஸ் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணுவாங்க. ஆல்சோ குவாலிஃபையிங் அசர்ட் அப்படின்னு சொல்லியும் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன்ஸ் கொடுக்குறத வந்து ஒரு கேட்டகரிஸ் இருக்குது. எவ்வளோ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அவங்களோட ஆனுவல் இன்கம் 3 lakhக்குள்ளே தான் இருக்கான்றதை எப்படி செக் பண்ணணும், அதுக்கெல்லாம் வந்து சர்டன் கைட்லைன்ஸ் இருக்குது. அதுக்கு ஒரு மாஸ்டர் டிரெக்ஷனே இருக்குது. ஸோ அந்த டிரெக்ஷனில் இப்போது இந்த குவாலிஃபையிங் அசர்ட் இருக்கு இல்லையா, ஸோ குவாலிஃபையிங் அசர்ட்னு என்ன சொன்னேன், குவாலிஃபையிங் அசர்ட் இந்த சென்ஸ் கொலாட்ரல் ஃப்ரீயாக ஆனுவல் இன்கம் 3 lakh கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற லோன் மைக்ரோ ஃபினான்ஸ் லோன், அவங்களுக்கு கொடுக்குற மைக்ரோ ஃபினான்ஸ் லோனை குவாலிஃபைடு அசர்ட் அப்படின்னு சொல்லி மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் செக்ரிகேட் பண்ணி வைக்கணும் அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில். ஸோ இப்போ வந்து ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் நிறைய விஷயங்கள் வந்து செப்பரேட் பண்ணி வைக்கணும். ஸோ அப்படி செப்பரேட் பண்ணி வைக்கும்போது குவாலிஃபையிங் அசர்ட்ஸ் வந்து யூஸ்வலாக 75% இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ரூல் வந்துச்சு. அப்புறம் இப்போ வந்து அதை 60% இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் த நியூஸ் ஹியர். 2022 தான் இந்த மாஸ்டர் டைரக்ஷன் ஆன் ஆர்பிஐயோட மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் டைரக்டிவ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதில் தான் சொல்லியிருந்தாங்க தட் குவாலிஃபையிங் அசர்ட்ஸ் ஷுட் பி குவாலிஃபையிங் அசர்ட்ஸ் வந்து குவாலிஃபையிங் அசர்ட்ஸ் ஆஃப் மைக்ரோ ஃபைனான்ஸ் என்பிஎஃப்சி மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மினிமமாக 60% வந்து மெயின்டைன் பண்ணலாம் அவங்களோட டோட்டல் அசட்ஸில். அந்த டோட்டல் அசட்ஸில் வந்து நெட்டிங் ஆஃப் பை இன்டான்ஜிபிள் அசட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேஞ்சபிள் இன்டான்ஜிபிள்னு 2 டைப் ஆஃப் அசட்ஸ் இருக்குது. ஸோ இன்டான்ஜிபிள் அசட்ஸ்னால் we cannot physically touch ஆர் அதுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் இருக்காது. ஸோ பேட்டன்ஸ், ட்ரேட்மார்க்ஸ், குட்வில் இதெல்லாம் வந்து இன்டான்ஜிபிள் அசட்ஸ். டேஞ்சபிள் அசட்ஸ்னால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட், டச் பண்ண முடியும், நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். லைக் பில்டிங்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், இன்வென்ட்ரிஸ் இது எல்லாமே வந்து டேஞ்சபிள் அசட்ஸில் வரும். ஸோ இன்டான்ஜிபிள் அசட்ஸை ஃபுல்லாக நெட் ஆஃப் பண்ணிவிட்டு டோட்டல் அசட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ தேட் ஷுட் பி 60% ஆஃப் த டோட்டல் அசட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்கோயிங் பேசிஸ்லேருந்து இது இஃப் எனி இட் வில் பி அப்ளிகபிள். இஃப் என்பிஎஃப்சி எம்எஃப்ஐ ஃபெயில்ஸ் டு மெயின்டைன் த குவாலிஃபையிங் அசர்ட் 4 consecutive குவார்ட்டர்ஸ்க்குள்ளே இதை மெயின்டைன் பண்ணியிருக்கணும். 4 consecutive குவார்ட்டர்ஸ்க்கு அவங்க மெயின்டைன் பண்ணலாட்டி ஆர்பிஐ கிட்ட தே கேன் கோ ஃபார் ரீமீடியேஷன். ஸோ மீடியேஷன் பிளான்காக போயிட்டு தே கேன் லுக் இன் டு த அதர் மேட்டர்ஸ். ஸோ ஏன் அவங்களால மீட் பண்ண முடியாது அப்படின்னா ஒரு ஏபிசி அப்படின்னு ஒரு என்பிஎஃப்சி இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இந்த என்பிஎஃப்சி இஸ் அ மைக்ரோ ஃபைனான்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, 1000 crore
அவங்களோட பேலன்ஸ் ஷீட் வந்து ரெடி பண்ணுறாங்க. அதில் 600 crore தான் வந்து மைக்ரோ ஃபினான்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ், லோ இன்கம் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு கொடுத்தது எல்லாமே வந்து 600 crore இருக்குது. அதில் 150 crore வந்து எஸ்எம்இஸ், மைக்ரோ ஹவுசிங் லோன்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே க்ரோஸில் வரும். அண்ட் 100 crore வந்து கேஷ் அண்ட் லிக்விடி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் தென் 150 crore வந்து டைரக்ட் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டீல். ஸோ வாட் இஸ் திஸ் டைரக்ட் அசைன்மெண்ட் அப்படின்னா, ஒரு பேங்க் ஆர் NBFCஸ்லேருந்து ஒரு லோனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இந்த டைரக்ட் அசைன்மெண்ட். ஸோ அந்த மாதிரி அசைன்மெண்ட் பண்ணுற டீல்ஸ்லேயும் வந்து 150 crore வந்து அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குது. ஸோ மொத்தம் இப்போது 1000 crore 600 crore மைனஸ் டிவைட் பண்ணோம், விச் மீன்ஸ் 600 crore டிவைடட் பை 1000 crore அப்படின்னு நம்ம டிவைட் பண்ணால் QAவோட ரேஷியோ வரும், விச் இஸ் குவாலிஃபைங் அசட்டோட ரேஷியோ வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே 60% வருதா. ஸோ இந்த ABC வந்து RBIயோட ரூல்ஸ் கீழே இருக்குது. இதில் ஏதாவது விச் மீன்ஸ் அவங்களோட 1000 crore பேலன்ஸ் ஷீட்டில் 60% வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன்ஸாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி 75% இருந்துச்சு. ஸோ இந்த 75% மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன்ஸ்க்கு மட்டும் போயிடுச்சு அப்படின்னா SME மாதிரியான ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கான லோன்ஸ், மைக்ரோ ஹவுசிங் லோன்ஸ், அதுக்கப்புறம் இந்த அதர் டைரக்ட் அசைன்மெண்ட்ஸ், கேஷ் அண்ட் லிக்விடிட்டி, அசர்ட், இதெல்லாத்துக்கும் அந்த ஷேர் வந்து கம்மியாயிடுமா. ஏன்னா இப்போது 1000 crore வச்சுக்கோங்களேன், 750 crore இங்கே போயிடும். அப்போ அந்த எக்ஸஸ் 150 crore இந்த மற்ற 3லேருந்து தான் டிவைட் ஆகி இங்கே போயிருக்கும். ஸோ மற்ற லோன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாமல் போயிருக்கும் ஃபார் தேட் NBFCs. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேட் மற்ற டைரக்ட் அசைன்மெண்ட்ஸ்க்கோ, கேஷ் அண்ட் லிக்விடிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையோ, இல்லை SMEஓ, மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன்ஸ்க்கோ அதிகப்படியான லோன் இனிமேல் வந்து NBFC MFIs கேன் கிவ். ஸோ இது வந்து இது ஸ்டாண்டர்டாகவே 75% இருந்துச்சான்னா இதுக்கு முன்னாடி வந்து தேர் வாஸ் அ கம்ப்ளைண்ட்ஸ் வெயிட் எங்கே இருந்துச்சு, 2011 இது 85% இருந்துச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் செட் பண்ணது. 2011 85%, அதை வந்து 2022 75% அந்த மாஸ்டர் டைரக்ஷன் ரிலீஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க. இப்போ 2025 60% கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட் வித் திஸ் நியூஸ். Then which foreign credit rating agency வந்து first to established operations in GIFT City. So GIFT Cityயில் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், அங்கே டேக்ஸு, ரெகுலேட்டரி கம்ப்ளைன்சஸ் இதெல்லாம் வந்து மற்ற இடத்த விட கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கிறதுன்றதுனால GIFT Cityயில் they are offering themselves to அங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் ஆரம்பிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஸோ அதில் இப்போ ஒரு ஃபாரின் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சியும் வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அதுதான் S&P Global Ratings. ஸோ S&P Global Ratings சிங்கப்பூர் PTE லிமிடெட் வந்து first foreign credit rating agencies to set up there based in GIFT City. So IFSCA, it is an international financial service center authority. அவங்க தான் அந்த credit rating agency ஆப்ரேஷனுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் GIFT City எனேபிள் பண்ணோம், ஸ்ட்ரென்தன் பண்ணோம். GIFT City இஸ் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர், குஜராத்தில் இருக்குது. IFSCA இஸ் அ அத்தாரிட்டி ஃபார் IFSC. ஸோ அது கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சின்னா உங்களுக்கே தெரியும். S&P Global இஸ் அ குளோபல் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி. ஸோ அவங்களோட ரேட்டிங் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன். ஸோ அவங்களோடது இங்கே இருக்குன்றது சம்திங் ஹியூஜ். தென் யாரை வந்து மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சன் ஃபார்மாவா September 1, 2025 அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிருத்தி கனோர்கர். ஸோ இவரை தான் அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க ஆஸ் அ மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சன் ஃபார்மா. ஸோ இது வந்து ஏன் எஃபெக்டிவ் டேட் முன்னாடியே சொல்கிறாங்கன்னா, தீஸ் ஆர் த கம்பெனிஸ், பப்ளிக் லிஸ்டட் கம்பெனிஸ். ஸோ போர்ட் மெம்பர்ஸ், ஸ்டேக் ஹோல்டர்ஸ், இம்பார்ட்டன்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லாம் வந்து இன்வால்வ் ஆகி அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிக்கணும். அண்ட் தேர் ஷுட் பி எ ஓவர்லேப்பிங் பீரியட் டூ. ஸோ 2 பேரும் சேர்ந்து த ஸ்மூத் ட்ரான்சிஷனுக்கு ஒர்க்கும் பண்ணியிருக்கணும். பிகாஸ் இட்ஸ் அ ஹியூஜ் கம்பெனி இல்லையா. ஸோ அதனால் திலீப் சங்கவி அப்படின்றவங்கள ஹீ இஸ் ரீப்ளேசிங். Sun Pharma Industries is இந்தியாவோட ஒரு இம்பார்ட்டண்ட் ஒன் ஆஃப் த டாப் pharmaceutical companies in India. ஸோ அதனுடைய MDA வந்து இப்போது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தென் யாரை வந்து குளோபல் அம்பாசடர் ஃபார் Esports World Cup 2025 அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. Esport இப்போ வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டே இருக்குது. என்ன தான் இந்த நம்ம போய் கிரவுண்டில் விளையாடுற ஸ்போர்ட்ஸ் இருந்தாலும் Esportsக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியாலெலாம் வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தாங்கன்னு பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி. ஸோ Esports World Cup ஃபவுண்டேஷன் வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோவை
குளோபல் அம்பாசடராக ஃபார் Esports World Cup 2025க்காக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் ஸ்போர்ட்ஸ் கன்வர்ஜென்ஸ்லேருந்து காம்படிட்டிவ் டிஜிட்டல் கேமிங்குள்ளேயும் வரணும் அப்படின்றதுக்காக அண்ட் யூத்தை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ Esports World Cup will be held this year. ஸோ Esports World Cup வந்து இந்த வருஷம் ரியாதில் தான் நடக்க போகுது, which is in Saudi Arabia. This is actually the second edition of Esports World Cup. ஸோ இது வந்து ஒரு ஆனுவலி நடக்கிற ஒரு ஈவெண்ட்டாக மாறிட்டுருக்கு. ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனான இந்த Esports World Cup ஃபவுண்டேஷன் தான் வந்து இதை எடுத்து நடத்திட்டுருக்காங்க. இது யார் ஃபண்ட் பண்ணுறா அப்படின்னா சவுதி அரேபியாவோட பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டிலேருந்து தான் ஃபண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ஜூன் 8லேருந்து ஆகஸ்ட் 24 வரையும் இது நடக்க போகுது. 26 ஈவெண்ட்ஸ் 25 esports வந்து இதில் லிஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் 70 மில்லியன் ப்ரைஸ் போலும் வந்து இருக்குது. ஸோ ஆன்லைன் செஸ், ஃபேட்டல் ஃபரி, சிட்டி ஆஃப் த வெல்வ்ஸ், கிராஸ் ஃபயர், வேலோரண்ட், நராக்கா, பிளேட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய esports எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. 2024 தான் இந்த Esports World Cup ஃபவுண்டேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. தட் மல்டி-இயர் பார்ட்னர்ஷிப் வந்து chess.com, அப்புறம் ஆன்லைன் செஸ், இந்த மாதிரியான ஆன்லைன் கேம்ஸ் இருக்கிற சில பேரோட பார்ட்னர்ஷிப் பண்ணிவிட்டு ஆன்லைனில் ஈஸ்போர்ட்டாகவும் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. ஸோ Esports அதே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இப்போது Esports World Cup 2025 அப்படின்னு ஆரம்பிக்கிற அளவுக்கு இருக்குது. கிளப் சாம்பியன்ஷிப்பும் இருக்குது. ஸோ இதில் 24 கிளப்ஸ் இருக்குது. 27 மில்லியன் டோட்டல் சாம்பியன்ஷிப் அமௌண்ட்லாம் இருக்குது. பாயிண்ட்ஸ் பேசிஸில் தே வில் கிவ் த ப்ரைஸ். ஸோ இதில் வந்து நிறைய டீம் பேஸஸும் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் பெருசாக இருக்கும், அந்தளவுக்கு போக வேண்டாம் நம்ம. தென் விச் டெக் கம்பெனி ஹேஸ் பார்ட்னர்ட் வித் மகாராஷ்டிரா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் CYDA ஃபார் எக்கோ ரெஸ்டோரேஷன் இன் தஹிமனி வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் தான் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் நவ் பார்ட்னர்ட் வித் மகாராஷ்டிராவோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபார் தஹிமினி வைல்ட் லைஃப் சாங்சுரியில் எக்கோ ரெஸ்டோரேஷன் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. CYDA புனேன்றது என்னென்னா சென்டர் ஃபார் யூத் டெவலப்மெண்ட் அண்ட் ஆக்டிவிட்டீஸ், புனே பேஸ்டு NGO ஒர்க்கிங் யூத் குரூப். ஸோ அவங்களும் மைக்ரோசாஃப்ட்டும் மகாராஷ்டிரா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட கொலாபரேட் பண்ணி ரெஸ்டோரேஷன் ப்ராசஸ் பண்ண போகிறாங்க தம்ஹினி வைல்ட் லைஃப் சாங்சுரியில். ஸோ மைக்ரோசாஃப்ட் வில் பி ஃபண்டிங் த ப்ராஜெக்ட். CYDAயில் தே ஆர் கோயிங் டு எக்ஸிக்யூட் கிரவுண்ட் லெவலில். இதை வந்து மகாராஷ்டிரா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் வந்து ஓவர்வியூ பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது தானே இருக்குது. ஸோ அதனால் ஜூலையில் தே ஆர் கோயிங் டு ஸ்டார்ட். ஸோ எந்த இன்டிஜினியஸ் VTOL ட்ரோன் வந்து இந்தியன் ஆர்மியால் டெஸ்ட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ப்ரிசைஸ் ஸ்ட்ரைக்கிங், கிராஸ் பார்டர் டார்கெட்டிங்லாம் இதனால் பண்ண முடியும். அதனுடைய பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ருத்ராஸ்த்ரா. ஸோ இந்தியன் ஆர்மி சக்ஸஸ்ஃபுல்லாக ருத்ராஸ்த்ராவை டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. VTOL ட்ரோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் திஸ் VTOL அப்படின்னா வேர்ட்டிக்கலாக டேக் ஆஃப் பண்ணக்கூடிய, வேர்ட்டிக்கலாகவே லேண்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரோன். அதனால தான் VTOL அப்படின்னு சொல்லியிருக்காங்க. UAV அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள், சோலார் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் லிமிடெட் அவங்க தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் மாடர்னைசேஷன் பிளானில் இதுவும் அடங்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா we can attack more, அதுதான் சொல்ல வராங்க. எங்ககிட்ட இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பொக்ரான் ஃபயரிங் ரேஞ்ச் ராஜஸ்தானில் தான் இந்த டெஸ்டிங் வந்து ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு. இதனால் 170 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளே அட்டாக் பண்ண முடியும். 1.5 hours இட் கேன் என்டியூர் அண்ட் ஏர்பஸ்ட் இதெல்லாம் வந்து பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. தென் இந்தியன் நேவி assert participated in joint India and UK naval exercise in North Arabian Sea June 2025ல யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ INS தாபர், சப்மரைன், P-8I ஏர்க்ராஃப்ட் இதெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு இந்தியா UK நேவல் பேசேஜ் எக்ஸசைஸில், விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் PASEX. ஸோ இந்த PASEXில் UK கார்டியர் ஸ்ட்ரைக் குரூப் அது அவங்களோட சேர்ந்து INS தாபர், சப்மரைன், P-8I மேரிடைம் சர்வேலன்ஸ் ஏர்க்ராஃப்ட்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. PASEX இஸ் அ bilateral exercise between India and UK. ஸோ விச் யுனெஸ்கோ அஃபிஷியல் வித் எர்த் சயின்ஸ் மினிஸ்டர் டாக்டர் ஜிதேந்திர சிங் ஒரு பைலேட்ரல் மீட்டிங் வந்து ஹோஸ்ட் பண்ணார் ஆன் ஓஷன் கன்சர்வேஷன். இது வந்து UN ஓஷன் கான்ஃபரன்ஸ் 2025 அப்போது ஒரு சைட்லைன் ஈவெண்ட்டாக நடந்துச்சு. விதர் ஹெலங்சன் அவரோட தான் வந்து பைலேட்ரல் மீட்டிங் நடந்துச்சு இந்தியா அண்ட் யுனெஸ்கோவோட ஓஷன் கன்சர்வேஷனுக்காக. இது வந்து நைஸ் ஃப்ரான்ஸில் தான் நடந்துச்சு. இந்த கான்ஃபரன்ஸுமே அங்கே தான் நடந்துச்சு. ஸோ அப்போ வந்து ஒரு மீட்டிங் மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட் வித் திஸ்.
நெக்ஸ்ட் விச் ஸ்டேட் வந்து டாப்ட் இன் போத் த நம்பர் ஆஃப் கிரீவன்ஸ் ரிசீவ்ட் அண்ட் கிரீவஸ் ரெட்ரெஸ்ட் ரெண்டுலேயுமே சிபி கிராம்ஸ் போர்ட்டல் இருக்குது. ஸோ அந்த ரிப்போர்ட் மே மந்தில் எந்த ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உத்தரப்பிரதேஷ். ஸோ நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கிரீவன்சஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா மக்களுக்கு அவேர்னஸ் வந்து அதிகமாகிருக்கு. அவேர்னஸ் அதிகமாகிருக்கு இந்த சென்ஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா இந்த போர்ட்டலில் போய் நம்ம ரிப்போர்ட் பண்ணலான்ற அவேர்னஸ் அதிகமாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிபி கிராம்ஸ் அதில் வந்து போய் பண்ணலான்னு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராப்ளம்ஸும் அதிகமாகிருக்கு. அந்த ப்ராப்ளம் எல்லாம் ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஓகே, அதை சால்வ் பண்ணியிருக்காங்களா, ரெட்ரஸ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் அதுவுமே நிறையா இருந்திருக்கு. ஸோ ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி சப்மிட்டட் டேட்டா ஆன் கிரீவன்ஸ் ரெட்ரஸல் பர்ஃபார்மன்ஸ். ஸோ சிபி கிராம்ஸ் பிளாட்ஃபார்மில் இருக்குது. ஸோ அதை வந்து மே 2025 பண்ணியிருக்காங்க. சிபி கிராம்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன? சென்ட்ரலைஸ்டு பப்ளிக் கிரீவன்ஸ் ரெட்ரஸல் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம். இட் இஸ் அன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரீவன்ஸ் வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. காமன் சர்வீஸ் சென்டர் மூலயமா we can get to know this. செவோட்டம் ஸ்கீம் இஸ் அ குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் இனிஷியேட்டிவ். பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி எப்படி இருக்குன்றத they will take care. ஸோ இது வந்து கிரீவன்ஸ் ரெட்ரஸல், சிட்டிசன் சார்ட்டர், சர்வீஸ் ஸ்டாண்டர்ட் இது எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ DARPG தான் இந்த சிபி கிராம்ஸ் மந்த்லி பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் உத்தரப்பிரதேஷ் தான் வந்து கிரீவன்ஸ் டிஸ்போசலில் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் த ரிப்போர்ட் டீட்டெயில்ஸ் PIBயில் ரிலீஸ் பண்ணுது. இது வந்து 37th மந்த்லி ரிப்போர்ட் ஆன் சிபி கிராம்ஸ். சென்ட்ரல் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே வந்து சேர்த்து DARPG ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 1 lakh + கிரீவன்சஸ் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஸோ மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இன் May 2025. இதில் 35th month in low the monthly disposal crossed 1 lakh cases in the central secretariat அதுன்னு சொல்லியிருக்காங்க. Then Department of Telecommunication, Post and Central Board of Indirect Taxes, Customs இதெல்லாம் வந்து குரூப் A கேட்டகரியில் டாப்பில் இருந்திருக்கு ரேங்கிங் ரிலீஸ் பண்ணதில் May 2025. தென் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அண்ட் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் குரூப் B கேட்டகரியில் ரேங்கிங் பேசிஸில் டாப்பில் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 37th month ரிப்போர்ட் அதெல்லாம் வந்து திரும்ப இங்கேயும் இருக்குது. இதில் டோட்டல் ஆஃப் 60,499 நியூ யூசர்ஸ் வந்து மே மந்தில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் ரெஜிஸ்ட்ரேஷன் யூபிலேருந்து வந்திருக்கு, அதாவது 10,000 ரெஜிஸ்ட்ரேஷன். ஃபீட்பேக் கால் சென்டர்ஸ் அதுலேயும் வந்து ஃபீட்பேக்ஸ்லாம் வந்திருக்கு. அது சென்டர் வைஸ் எப்படி வந்திருக்குன்னு கொடுத்துருக்காங்க. தென் காமன் சர்வீஸ் சென்டர்ஸ் மூலயமாவும் கிரீவன்சஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அப்புறம் சிபி கிராம்ஸ் வந்து காமன் சர்வீஸ் சென்டர் போர்ட்டலோட இன்டெகிரேட் பண்ணதுனால இஸ் அவைலபிள் அட் மோர் தென் 5 lakhs காமன் சர்வீஸ் சென்டர்ஸ் அப்படின்றதுனால நிறைய மக்களுக்கும் வந்து போய் சேர்ந்துருக்கு. ஸோ கிரீவன்சஸ் ஈஸியாக வந்து அவங்களால ஃபைல் பண்ண முடியுது. ஸோ 5,000+ grievances were registered through CSCs which is காமன் சர்வீஸ் சென்டர்ஸ் மூலயமா. இது வந்து மேஜர் இஷ்யூஆர் கேட்டகரி. மேக்ஸிமம் grievances were registered through CSCs பிகாஸ் அது காமன் சர்வீஸ் சென்டர்ஸ் தான் ரொம்ப ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்குது மக்களுக்கு. அதனால ஸோ ரிவ்யூ மீட்டிங் மாடல் 28 ரிவ்யூ மீட்டிங்ஸ்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. வாட்சஸ் PG கேசஸ், PG அப்ரூவல்ஸ் அதெல்லாம் இருக்குது, which is not much important for us. Then which organization has partnered with Ministry of Skill Development and Entrepreneurship youth train பண்ணுறதுக்கு with respect to electric vehicle and green energy technology ன்னு கேட்டிருக்காங்க, which is Shell India. ஸோ இப்போ ஃபியூச்சர் ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நம்மளுக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் ரீச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் கரண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு நிறைய இனிஷியேட்டிவ் ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது இண்டஸ்ட்ரி ரெடி யூத்தை வந்து ரெடி பண்ணணும். ஏன்னா unemployable youths are there in India அப்படின்னு சர்டன் ரிப்போர்ட்ஸ் லாஸ்ட் 2 to 3 இயர்ஸாக வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. விச் இஸ் ஸ்கில் கேப் இருக்குது. இண்டஸ்ட்ரி ரெடியாக யூத்ஸ் இல்லை, அவங்க படிக்கிறது அவுடேட் ஆகிருக்கு அப்படின்றத கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அண்ட் க்ரீன் எனர்ஜி டெக்னாலஜி தான் ஃபியூச்சர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கலாமே, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஷெல் இந்தியாவோட பார்ட்னர்ஷிப் பண்ணி இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. இது வந்து 5 states இன்க்ளூடிங் டெல்லி NCRல they are going to do. எந்தெந்த ஸ்டேட்? குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கர்நாடகா, டெல்லி
NCR. ஸோ இந்த ஷெல் இந்தியா அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் இந்த டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ட்ரைனிங் மூலயமா இந்த ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமை வந்து யூத்துக்கு ஸ்கில் பண்ணணுன்றதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ EV டயக்னாஸ்டிக்ஸ், பேட்டரி மேனேஜ்மெண்ட், க்ரீன் சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ்லாம் வந்து தே கேன் டூ. ஸோ நெக்ஸ்ட் ஃப்யூச்சரில் இந்த பேட்ரி மேனேஜ்மெண்ட்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதுக்காக இப்போ ஒருவேளை பேட்ரி ஸ்டேஷன்ஸ் வந்து அதிகமாக்கிட்டாங்க அப்படின்னா அங்கே ஆட்கள் தேவை அப்படின்னா இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் முடித்தவங்களுக்கு ப்ரியாரிட்டைஸ் இருக்கும். அதனால் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் இஸ் அ நோடல் மினிஸ்ட்ரி ஃபார் வொகேஷனல் ட்ரைனிங் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். அதனால தான் அவங்க இதை எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. IITs, NSTIஸ்லாம் சர்டன் ரெஸ்பான்சிபிள் ப்ரோக்ராம்ஸ்க்கு தே ஆர் ரெஸ்பான்சிபிள். ஸோ அதனால தான் தே ஆர் டூயிங் திஸ். ஸோ that's it with this news. Then what is the name of the industrial reform initiative பஞ்சாப் கவர்மெண்ட் லான்ச் பண்ணது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உத்யோக் கிராந்தி அப்படின்றது தான் அதனுடைய நேம். ஸோ பஞ்சாபோட உத்யோக் கிராந்தி இண்டஸ்ட்ரியல் ரிஃபார்ம் கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆம் ஆத்மி பார்ட்டி லீட் பண்ணுறாங்க இப்போது பஞ்சாப் கவர்மெண்ட்டில். ஸோ CM பகவத் மான் அண்ட் அரவிந்த் கெஜ்ரிவால் 2 பேரும் இந்த பஞ்சாபோட உத்யோக் கிராந்தியை வந்து லான்ச் பண்ணுறாங்க. இட் இஸ் அ 12 key initiative. இண்டஸ்ட்ரியல் கவர்னன்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணுன்றதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ deemed approval, if industrial applications are not processed within 45 working days அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்ரூவ் பண்ணிடுவாங்க ஃபாஸ்ட் ட்ராக் போர்ட்டல் சிஸ்டம் மூலயமா. அதான் இந்த டீம்ட் அப்ரூவல். அதனால தான் இந்த போர்ட்டல் உத்யோக் கிராந்தின்றதுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ ஃபாஸ்ட் ட்ராக் பஞ்சாப் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அ சிங்கிள் விண்டோ பிளாட்ஃபார்ம். ஆல் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் யூ கேன் அப்ளை இன் திஸ் போர்ட்டல். ஆன்லைன் அப்ரூவல் கிடைக்கும், ஃபிசிக்கல் ஃபாலோ அப்ஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, எல்லாமே டைம் டு டைம் பண்ணிடுவாங்க. தென் கலர் கோடட் ஸ்டாம்ப் பேப்பர் சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா இனிஷியேட்டிவ். ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் ஃபார் வேரியஸ் கிளியரன்ஸ் ஃபீஸ்க்கு வேறு வேறு கலரில் வந்து கலர் கோட் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இன்வெஸ்ட் பஞ்சாப் போர்ட்டலில் பியூரோக்ராட்டிக் காம்ப்ளெக்சிட்டியை கம்மி பண்ணுறதுக்காக தே ஆர் இனிஷியேட்டிங் திஸ் டூ. தென் செல்ஃப் சர்டிஃபிகேஷனும் எல்லா பிஸ்னஸஸும் வந்து அவங்களோட பில்டிங் ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டிஸ், எந்த ஒரு அப்ரூவல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்டு எக்ஸ்பர்ட்ஸ் இல்லாமல் அவங்கள சர்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தட்ஸ் இட் வித் திஸ் நியூஸ். தென் விச் மினிஸ்ட்ரி ஆர்கனைஸ் 2025 அக்ரிஸ்டாக் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ்? அது எதுக்காக அதை ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்னா டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இன் அக்ரிகல்ச்சரை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மல் வெல்ஃபேர் தான் இந்த ஆர்கனைஸ் பண்ணுது. நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் அக்ரிஸ்டாக் டர்னிங் டேட்டா இன்டு டெலிவரி அப்படின்ற டைட்டிலில் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் யூனிஃபையிங் டிஜிட்டல் எக்கோசிஸ்டம் இருக்கணும் ஃபார் லேண்ட், க்ராப் அண்ட் ஃபார்மர் டேட்டா. அது எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அந்த ஸ்கீம் வந்து டெலிவர் பண்ணணும். வாட் இஸ் திஸ் அக்ரிஸ்டாக் அப்படின்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷன் 2025 கீழே ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ ஃபார்மர் ஐடென்டிட்டி, லேண்ட் ரெக்கார்ட், க்ராப் டேட்டா, ஸ்கீம் லிங்கேஜஸ் இது எல்லாமே வந்து அக்ரிஸ்டாக்கில் இருக்கும். ஸோ இதனால தான் இந்த ஸ்வமித்வா ஸ்கீம் எல்லாம் சர்வே எல்லாம் வந்து பண்ணாங்க. ஸோ டிஜிட்டல் வெரிஃபையபிள் சர்டிஃபிகேட்ஸுமே வந்து கிடைக்கும். செக்யூர் டிஜிட்டல் க்ரெடென்ஷியல்ஸோட கிஷான் பெச்சா பத்ரா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். டிஜிலாக்கரில் தே கேன் ஸ்டோர். This is the news here. Then 2025 இன்லேண்ட் ஃபிஷரிஸ் அண்ட் அக்வாகல்ச்சர் மீட் வந்து நடந்திருக்கு. பிரதான் மந்திரி மத்திய சம்பட யோஜனா ஃபோக்கஸ் பண்ணி இதை பண்ணியிருக்காங்க. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா இண்டோரில் நடந்திருக்கு. ஸோ இன்லேண்ட் ஃபிஷரிஸ் அண்ட் Aquaculture Meet 2025 நடந்து முடிஞ்சிருக்கு, which was organized by Department of Fisheries, which is under Ministry of Fisheries, Animal Husbandry and Dairying. The national meet வந்து எது மெயின் பண்ணுது அப்படின்னா பிரதான் மந்திரி மத்திய சம்பட யோஜனான்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி அவங்க லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீமை வந்து 2020 நம்ம கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஃபிஷ் ப்ரொடக்ஷன் அதை டபுள் பண்ணணும் ஃபார்மர்ஸ்க்கு அப்படின்னு, ஃபார்மரோட இன்கம்மை டபுள் பண்ணணும், அக்வாகல்ச்சரை ப்ரமோட் பண்ணணும், ஃபிஷரிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்ற ஒரு ஸ்கீம். ஸோ நிறைய சப்சிடிஸ், ஃபார்மர்ஸ்க்கு நெட் வாங்குறதுக்கு சப்சிடிஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆல்சோ ஃபிஷரிஸ் அண்ட் அக்வாகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. இது மூலயமா ஃபினான்சிங் கிரியேஷன்ஸ் ஆஃப் ஃபிஷரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கெலாம் தே வில் யூஸ். ஹேச்சரிஸ், கோல்டு ஸ்டோரேஜ், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்க்கெலாம் இந்த ஃபண்டு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஆல்சோ ரீசர்க்குலேட்டிங் aquaculture சிஸ்டம்னு ஒரு சிஸ்டமும் இருக்குது, which is a closed loop system. மினிமல் வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் ஃபிஷ்ஷிங் பண்ணுற மெத்தடுக்கு பேர் தான் இது. தென் பயோஃப்ளாக், அம்ரித் சரோவர் இதெல்லாம் வந்து மேஜர் ஸ்கீம்ஸ் ஆர் அப்கமிங் ஒன்ஸ். That's it with this news. Then under PM Kusum C scheme,
ரீசென்ட்லி லான்ச்ட் இன் கர்நாடகா. என்ன பர்சன்டேஜ் ஆஃப் சப்சிடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் 30%. ஸோ குசும் ஸ்கீம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் அ சோலார் ப்ராஜெக்ட் ஃபார் ஃபார்மர்ஸ். அவங்களோட லேண்ட்லேயே குட்டி லேண்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லேண்டில் அவங்களோட க்ராப்ஸை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு அந்த சோலார் பேனல்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ சிஎம் சித்தராமையா வந்து இந்த குசும் சி ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணி வைக்கிறாரு கர்நாடகாவில். சோலார் எலக்ட்ரிசிட்டி அவங்களோட லேண்டில் தே கேன் ஹேவ். இதை அக்ரிகல்ச்சரல் பம்ப் செட்ஸ்க்கு தே கேன் யூஸ். சப்ஸ்டான்ஷியல் சப்சிடிஸ்க்கு கிடைச்சிருக்கு ஃபார் டெவலப்பிங் தட் பர்டிகுலர் ரூஃப்டாப், சோலார் ரூஃப்டாப். ஸ்டேட்டும் சென்ட்ரலும் சேர்ந்து தான் வந்து அதை பண்ணுறாங்க, சப்சிடி வந்து கொடுக்குறாங்க. ஸோ டு ப்ரொமோட் டீசென்ட்ரலைஸ்டு சோலார் பவர் ஜென்ரேஷன், ரெடியூஸ்டு பவர் ஷார்ட்டேஜ். ஏன்னா கவர்மெண்ட்டே இந்த குசும் ஸ்கீம்னு ஒன்று இதில் கொடுக்குறாங்க. பிஎம் குசும் சி ஸ்கீம் வேறு, குசும் சி ஸ்கீம்ன்றது கர்நாடகாவில் மட்டும் கொடுக்குறாங்க. ஸோ அதில் 30% மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க, விச் இஸ் அ காம்பனண்ட் ஆஃப் பிஎம் குசும் இனிஷியேட்டிவ். ஸோ டீசென்ட்ரலைஸ்டு சோலார் எனர்ஜி ஜென்ரேஷன் பை ஃபார்மர்ஸ் வந்து பண்ணணுன்றதுக்காக இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் வந்து கம்மியாகும்ல. ஸோ தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்ஸில் ஃபார்மர்ஸ்க்கு எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ. பட் மற்ற ஸ்டேட்ஸில் போகும்போது அது அப்படி கிடையாது. ஸோ அதை கம்மி பண்ணணுன்றதுக்காக தே ஆர் கிவிங் திஸ் சப்சிடி பிரேக் டவுன். என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் 50% ஆஃபர் பண்ணுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் 30% தான் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலிங் 80% ஆஃப் த சோலார் சப்சிடி. அப்போ ரிமைனிங் 20% என்னென்னா the farmer has to pay. ஸோ அந்த அப்ஃப்ரண்ட் காஸ்ட் தான் இந்த மாதிரியான ஸ்கீம்ஸோட மெயின் ட்ராபேக். அதை வந்து நிறையா பேரால் கட்ட முடியல. தென் கிரகஜோதி ஸ்கீம் இஸ் த கர்நாடகாவோட ஸ்டேட் இனிஷியேட்டிவ். ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி டு எலிஜிபிள் ஹவுஸ் ஹோல்டு கொடுக்குறாங்க, ஆஸ் லைக் இந்தியா, தமிழ்நாடு மாதிரியே தே ஆர் ஆல்சோ டூயிங் தட். வாட் இஸ் த ஃபிக்ஸ்டு டே ஈச் மந்த் தட் ஆன்டிநாட்டல் கேர் இஸ் ப்ரொவைடட் அண்டர் த பிரதான் மந்திரி சுரக்ஷித் மத்தித்வ அபியான். இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், 9th of every month தான். ஸோ அது வந்து கொஞ்சம் ரிப்பீட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ that's it with this news. That's it for today. If any, do comment and make use of the link in the description for the bundle purchase. Thank you for listening.